கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். இயேசு தன் சொந்த ஊரில் பேசுவதை கேட்டவுடனே அவர்களுக்கு கோபம் வருகிறது. இயேசுவின் பேச்சை கேட்டதும் இருதயம் உணர்வடைவதற்கு பதிலாக கோபம் வருகிறது என்று பார்க்கின்றோம். நீங்கள் விசுவாசித்தால்தான் பஞ்ச காலத்திலும் போஷிக்கப்படுவீர்கள், சுகம் கிடைக்கும் என்றெல்லாம் கூறியவுடனே, இந்த யோசேப்பின் மகனையா நாங்கள் விசுவாசிக்க வேண்டும்? நாங்கள் விசுவாசிக்க இந்த மரியாளின் மகன் யார் என்று கூறி ஊரின் ஜனங்கள் அவரை ஊரில் உள்ள மலையின் சிகரத்திலிருந்து தலைகீழாக தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று போனார்கள். இயேசுவோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார் என்று பார்க்கின்றோம். அவரை அவருடைய சொந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களை விட்டு கடந்து போய்விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இவர் இயேசுதானே என்று இருக்கிறோமா? இல்லை, இவரையும் இவர் சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். சொந்த ஊர் மக்களுக்கு அநேக உண்மைகள் உதாரணங்களை கூறி எப்படியாவது என் மக்களை நான் ஆதாயம் பண்ண வேண்டும் என்று இயேசு பிரயாசப்பட்டார். ஆனாலும் அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு முதியவர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த ஊரில் உள்ள சிறுவர்களுக்கு தன்னுடைய பேரப்பிள்ளைகளைப் போல நினைத்து அவர்கள் செய்யும் காரியங்களை எது சரி எது தவறு என்று கூறுவார். நிறைய பிள்ளைகள் அவர் சொல்வதை கேட்டு நல்ல வழியிலே நடந்தார்கள். ஒரு சில சிறுவர்களுக்கு அவர் கூறுவது பிடிக்கவில்லை. ஆகவே முதியவரை பேசத்தகாத வார்த்தைகளினாலே திட்டினார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த முதியவர் எந்த ஆலோசனையும் கூறுவதில்லை. கடைசியாக அந்த சிறுவர்கள் நிறைய சிக்கலில் மாட்டிக்கொண்டனர் என்று பார்க்கின்றோம். நாம் என்றைக்குமே வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நமக்கு வாழ்வு, அற்புதம், சுகம், பலன் எல்லாமே கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலோ அவருடைய வார்த்தைக்கு கோபப்பட்டாலோ அந்த முதியவர் போல நம்மை விட்டு கடந்து போய் விடுகிறார் என்று பார்க்கின்றோம். சாதாரண மனிதனைப் போல அவருடைய ஊரார் அவரை கொல்ல எத்தனம் பண்ணி இருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் முழு மனதோடு உம்மை சேவிக்கவும் உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.